अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नद दीन इंदल्लाहिल इस्लाम அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். ஏற இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் ஆன்மீக போதனைகளை மனித சமுதாயத்தினர்களுக்கு எடுத்து கூறுவதோடு வாழ்வியல் நெறிகளை அழகான முறையிலே, தெளிவான முறையிலே போதனை செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இஸ்லாம் கூறுகின்ற ஆன்மீகத்தில் மாத்திரம் கவனம் செலுத்திவிட்டு வாழ்வியலிலே இஸ்லாத்தை புறக்கணித்து நடந்தான் என்று சொன்னால் அதுவும் குற்றமானது. இஸ்லாம் கூறுகின்ற வாழ்வியலிலே கவனம் செலுத்திவிட்டு இஸ்லாம் கூறுகிற ஆன்மீகத்திலே கவனம் செலுத்தாமல் இருந்தாலும் அதுவும் மார்க்க பார்வையிலே குற்றமானது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை மூலமாக வைத்து வாழ்வியலை இரண்டாம் கட்டமாக வைத்த சஹாபாக்களில் சிலரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். வாழ்வியலை மூலமாக வைத்து ஆன்மீகத்தை இரண்டாம் கட்டமாக வைத்த ஒரு சில சஹாபாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஹாபியை அழைக்கிறார்கள். அழைத்து அவரிடம் கேட்கிறார்கள், யா அப்துல்லா, அப்துல்லாவே, அலம் உஹபர் அன்னக தசூமுன் நஹார வ தக்கூமுல் லைல், இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நீ நோன்பை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த சஹாபியை கேட்கிறாங்க. அது குற்றச்சாட்டாக கேட்கிறாங்க. நாம இதையெல்லாம் குற்றச்சாட்டாகவே பார்க்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனா நாம பாராட்ட தானே செய்வோம். ஒருவர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் தொழக்கூடியவராக இருந்தால் நம்மளுடைய பார்வையில் அவர் பாராட்டுக்குரியவர். ஏன்னா தொழக்கூடிய நபர்களை நம்ம இன்னைக்கு கம்மியாக தானே பார்க்குறோம். இன்றைக்கு நாம் தொழக்கூடிய நபர்களை அதிகமாக பார்க்குறோமா கம்மியாக பார்க்குறோமா? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம். மார்க்கை ஈடுபாடோடு செயல்படக்கூடிய மக்கள். அதாவது சில விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் காரணத்தோடு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அந்த காரணத்திற்கு கூட மதிப்பளிக்காதவர்களாக பெரும்பாலான முஸ்லிம்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இந்த பாங்குங்கிறதை நம்ம எடுத்துக்கோமே. பாங்கு என்பது எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது? பள்ளிவாசலை நோக்கி தொழ வருவதற்காக வேண்டி அழைக்கப்படக்கூடியதான் பாங்குங்கிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு இந்த பாங்கு சொல்லப்படுகிறதோ, சொல்லப்போனால் ஒரு ஊர்ல 4 பாங்காக சொல்லுவாங்க. பெரிய ஊர்களில் இன்னும் அதிகமாக சொல்லுவாங்க. இது யாருக்காக வேண்டி சொல்லப்படுகிறது? முஸ்லிம் சமுதாய மக்களுக்காக வேண்டி தான் சொல்லப்படுகிறது. 250 வாட்ஸ் வால்யூமை வைத்து சொல்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 10 வாட்ஸுக்கு ஒரு ஆள்னு பார்த்தா கூட 250 வாட்ஸுக்கு கிட்டத்தட்ட 25 நபர்களாவது ஒரு பள்ளிவாசல்ல தொழுகையில இருக்கணும். அது லோஹரா இருந்தாலும் சரி, அசராக இருந்தாலும் சரி, எல்லா தொழுகைக்கும் இருக்கணுமா இல்லையா? 25 பேர். ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்குதான்னு அப்படி இல்லை. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும்
இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதர் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் தொழக்கூடியவராக இருந்தால் நாம என்ன செய்வோம்னா அவரை பாராட்ட தான் செய்வோம். இவர் எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கிறாரு, நோன்பு வச்சுட்டு இருக்கிறாரு, நம்ம குறைய சொல்ல மாட்டோம். இன்னும் சொல்ல போனா அது தக்வாவில் நம்ம முத்தி போயிருக்காருன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அந்த அப்துல்லாட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்யறாரு? ஆமான் பதில் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? லா தஃஅல், இனிமேல் நீ அப்படி செய்யக்கூடாதுங்கிறாங்க, தடை போடுறாங்க பாருங்க. எப்பவுமே அவர் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், தொழுகையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சஹாபிட்ட என்ன சொல்றாங்க? இனிமேல் நீ அப்படி செய்யாத. ஏன்னா இன்னலி ஜஸதிக்க அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை உன் மீது இருக்காது. கடமைங்கிறது ஒரு மனிதன் மேல பல கடமை இருக்கத்தானே செய்யுது. அப்ப ஒவ்வொரு கடமையவும் நம்ம எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அந்த அளவுக்கு மதிக்கணும். எல்லா கடமைகளையும் புறக்கணித்து விட்டு ஆன்மீகத்தில் இறைவனுடைய அன்பு கிடைக்கிறது என்ற காரணத்தினால 24 மணி நேரம் நீங்க தொழுகை, நோன்பு, ஜக்காத்து இது மாதிரியான அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன செய்யாதீங்க, நடத்திட்டு போகாதீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கான அடிப்படையான காரணம் என்ன? வேற எந்த ஒரு ஆன்மீக குருவும் இப்படி சொல்ல மாட்டாங்களா? நபிகள் நாயகம் சொன்னது காரணம் என்ன? இது ஆன்மீக மார்க்கம் அல்ல. அதான் மூலமான காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் என்பது ஒரு ஆன்மீகத்தை மாத்திரம் போதனை செய்யக்கூடிய மார்க்கமே கிடையாது. இதே மாதிரியான சான்றுகள் நிறைய இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களிடத்திலும் கூட சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாடை பத்தி கேட்கிறாங்க. ஏன்னா பள்ளிவாசல்ல என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படி திக்ரு பண்ணுவாங்க, எப்படி ஃபிக்ரு பண்ணுவாங்க, எது மாதிரியான இபாதத்தில் ஈடுபடுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் என்ன செய்தார்கள் யாருக்காவது தெரியுமா? அப்படி தெரியாது, கவனமும் செலுத்த மாட்டாங்க அப்படியெல்லாம். ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்லை. நம்மளுக்கு காது இருக்கும், ஆனா நம்ம காது என்னன்னா பக்கத்து வீட்டில் தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் என்ன பேசுறான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம் உன்னிப்பாக. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்னா அடுத்தவர்களுடைய வீட்டில் ஆய்வு செய்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த சில செய்திகள் கூட நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வாழ்வியல் நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, அது நீங்க பழக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் சரிதான், பழக்கப்படாத வீடாக இருந்தாலும் சரிதான். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்னு கேட்டா முதல்ல போய் என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லணும். ஒரு தடவை சலாம் சொல்றீங்க, பதில் வரல. 2வது தடவையும் சொல்றீங்க, பதில் வரல. 3வது தடவை சொல்றீங்க, பதில் வரல. இப்போ ஒரு முஸ்லீமுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்னு கேட்டா திருப்பி போயிடணும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகின்ற ஒரு மாண்பு. ஆனா இன்னைக்கு அப்படியே நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சலாம் சொன்னா கேட்காது, அதே நேரம் காலிங் பெல் எல்லா பக்கம் வச்சுதான் இருக்காங்க, அடிச்சுட்டே இருப்பான். ஒரு தடவை வெடிப்பான், 2 தடவை வெடிப்பான், 3 தடவை வெடிப்பான். சரி வரல, வீட்டுக்குள்ள ஆள் இருக்குதுன்னு தெரியுது, இருந்தாலும் நாம காலிங் பெல் அடிக்கிறதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நாம புரிந்து கொள்ளணுமா இல்லையா? என்னமோ ஒரு விஷயத்துல அவங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா? 3 தடவை 4 தடவை அடிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்னன்னா அவன் அப்படி பின்னாடி அந்த காம்பவுண்ட் வழியா சுத்தி வந்து பின்னாடி எட்டி பார்ப்பான். எட்டி பார்த்தா அவனுடைய பொண்டாட்டி அங்கே ஏதாவது துவைச்சிட்டு இருப்பாங்க அல்லது குளிச்சுட்டு கூட இருப்பாங்க. எங்க ஃபாரூக் இங்க ஆளை காணாமன்னு கேட்கறது, எத்தனை தடவை நான் பெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் என்ன செய்வாங்க, எட்டி பார்ப்பாங்க. இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். மாற்றார்கள் இந்த விஷயத்துல பொடும்போக்காக இருந்தார்கள் என்று சொன்னால் நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் பின்பற்றக்கூடிய மதம் இருக்கு பாத்தீங்களா, அது வாழ்வியல் நெறி கிடையாது. கோயிலுக்கு போற நேரத்தில், சர்ச்சுக்கு போற நேரத்தில் என்ன செய்யணும்ன்றது மட்டும்தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நபிகள் நாயகம் அவர்கள் இதுல எல்லாம் தலையெடுத்தாலும் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னு அப்படி எட்டி பார்க்கிறாரு. இந்த திரைச்சீல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கதவெல்லாம் இருக்கும். அப்ப கூப்பிட்டு பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் பதில் தரல. உடனே என்ன செய்யறாருன்னா அந்த ஓட்ட வழி அப்படியே சைடுல என்ன செய்யறாரு, இப்படி பார்க்கறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கம்பை எடுத்துட்டு
வேகமா போய் குத்துறக்கு போறாங்க. கண்ணு மட்டும் தெரியுமில்ல அந்த ஓட்டையில. அப்ப வேகமா குத்துறக்கு போறாங்க. அவர் விலகிட்டார். கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ கண்ணை அங்கே வைத்திருந்தால் உண்மையிலேயே நான் குத்திருப்பேங்கிறான். ஏன்னா அதெல்லாம் அனுமதி கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கவியல் வாழ்வை இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருதுன்னு பாருங்க. இன்றைக்கு நம்மள்ட்ட அந்த பண்பாடெல்லாம் இருக்கா? இன்றைக்கு பலவிதமான வழிகேடுகள், பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டா, எல்லை மீறி நடந்து கொள்வது. நட்பை காரணம் காட்டி, பாசத்தை காரணம் காட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதாவது நல்லவன் நினைச்சு ஏமாந்து போயிட்டாங்கிறார். பக்கத்து வீட்டுக்காரர் தான், அவர் அன்றாட வீட்டுக்கு வருவாரு, இப்படி துரோகம் பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அடிச்சு புலம்பிட்டு இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம். ஏன்னா அண்ணனாக தம்பியாக, அண்ணன் மட்டும்தான் அண்ணன், தம்பி மட்டும்தான் தம்பி. தகப்பனாரு தாய் இருக்கிறாங்கல்ல, அந்த உறவு வேற எதுக்குமே வராது. ஒரு அண்ணன் தான் தன்னுடைய தங்கச்சியா பார்ப்பான். எல்லாருமே தங்கச்சியாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சும்மா சொல்றதுதான். மேடையில் நம்ம நின்றுட்டு சகோதரிகள் நான் சொல்றேன், அது என்னது? சும்மா ஒரு வார்த்தை தான் அது. சகோதரிகள்னு சொன்னதுனால அவங்க சொத்து நம்மளுக்கு கொடுக்க போறாங்களா, இல்லை நம்ம அவங்களுக்கு அந்த சொத்தை கொடுக்க போறோமா? இதெல்லாம் சும்மா நார்மலா பேச்சு வழக்கத்தில் உள்ளதான். ஆனா இன்றைக்கு என்னன்னா, அந்த நட்புங்கிற பாயிண்ட்டை பயன்படுத்தி என்ன பண்றான்னா வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். அப்ப அதனாலதான் கள்ள உறவெல்லாம் ஏற்படுதே இல்லையா? இதுல எல்லாம் ஒரு முஸ்லீம் கரெக்டா இருக்கணும். குறிப்பாக பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, அது மாண்பை அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி கொடுக்கிறார். ஒரு சின்ன பிள்ளையா இருந்தா கூட, அண்டை வீட்டுக்கு நீங்க ஒரு பொருளை வாங்க அனுப்புறதா இருந்தா கூட, அந்த புள்ளேட்டை இப்படி சொல்லி விடணும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 24வது அத்தியாயத்துல ஒரு வீட்டுக்குள்ள எப்படி நுழையிறதுங்கிற அந்த பாடத்தை சின்ன குழந்தைகளுக்கு கூட அல்லாஹ் கற்றுக் கொடுக்க சொல்றான். பாத்தீங்களா? காரணம் என்ன? இது வாழ்வியல் நெறி. இது நம்மள்கிட்ட இல்லை, ஆனா சஹாபாக்கள்கிட்ட அப்படி இருந்தார். பெரும்பாலான சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் கரெக்டா நடந்தாங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, போய் கேட்கிறாங்க. நபிகள் நாயகத்தினுடைய மனைவியத்தையே கேட்கிறாங்க, ரசூல்லா வீட்டில் எப்படி இருப்பாங்க? அப்ப ரசூல்லாவை பத்தி என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. அதாவது அவர்களுடைய சட்டை கிழிந்து விட்டால் கூட அதை கூட அவங்க சொந்தமா உட்காந்து தைப்பாங்களாம். சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்வாங்க? சட்டையை தன்னுடைய கையால தைப்பாங்க. அதே மாதிரி செருப்பு வந்து போச்சுன்னா அந்த செருப்பு அவர்கள் என்ன செய்வார்கள்? கையால அதை தைப்பாங்க. அதே மாதிரி இபாதத்துகளில் ஈடுபடுவாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா கால் கடுக்க என்ன செஞ்சிருவாங்கன்னா இபாதத்தில் ஈடுபட்டுருவாங்க. எப்பவுமே கால் கடுக்காது, ஆனா கால் கடுக்கக்கூடிய அளவுக்கு சில நேரம் என்ன செய்வாங்க? நபிகள் நாயகம் அவர்கள் இபாதத்தில் ஈடுபடுவாங்க என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்கள் இருக்கிறாங்க, அப்படி விளக்கம் தர்றாங்க. இதை கேட்கும்போது சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஐன நஹனு மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் எங்க இருக்கிறாங்க, நாம் எங்க இருக்கிறோம்? அவங்க இறை தூதர். இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய முன்பின் பாவத்தையால் எல்லாம் மனுஷன் இருக்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர் அவர்களே வீட்டில் இந்த அளவுக்கு இபாதத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னா, இப்ப நாம எந்த அளவுக்கு ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஆலோசனை செய்து ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இனிமேல் தொழுதுகிட்டே இருப்பேன். இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு? நான் நோன்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு? லா தஸவ்வஜு, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். ஏன்னா கல்யாணம் பண்ணா தானே எல்லாமே தேடி வருது. கல்யாணம் பண்ணா பொண்டாட்டின்னு வருவா, புள்ள குட்டி பிறந்துடும், உட்காந்து திக்ரா பண்ணிட்டு இருக்க முடியும்? உழைக்கிறதுக்கு போனோம் இல்லை. அப்ப நம்மளுடைய ஈடுபாடு குறையுது, இல்லை மார்க்க ஈடுபாடு குறையுது. பார்த்தீங்களா? அதுக்காக வேண்டி நான் திருமணம் பண்ண மாட்டேங்கிறார் ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நான் நோன்பு வைப்பேன், நோன்பை முறிக்கவே மாட்டேன், டெய்லி நோன்பு தான், டெய்லி குர்ஆன் ஓதிட்டு தான் இருப்பேன். இப்படியெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா நபிகள் நாயகத்தினுடைய அந்த நடைமுறையை கேட்டு முடிவெடுக்கிறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை கவனிக்கிறாங்க. இவர்கள் இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிச்சு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அன்தும் உள்ளதீன குல்தும் கதாவ கதா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் நோன்பே வைப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்றீங்க, கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, நான் எப்படி இருக்கிறேன்? இதெல்லாம் நீங்க எந்த அடிப்படையில் நீங்க முடிவு பண்றீங்க? இதான் தக்வாங்கிற அடிப்படையில் நீங்க முடிவு பண்றீங்க. இதுதான் இறையச்சம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்?
நம்ம எப்பவுமே அல்லாஹ்வுடைய வழியிலே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க இப்படி முடிவு பண்றீங்க. ஆனா நான் யாரு? நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப அதிகமாக அமா வல்லாஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன், இன்னீல் அக்ஸாக்கும் லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப பயந்தவன். என்னோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா என் அளவுக்கு நீங்க பயப்படுறீங்களா? நான் இறை தூதர் தானே. வத்காக்கும் லஹு, அல்லாஹ்வுடைய விஷயத்துல தக்வாவோட இருக்கணும்னு தான் நான் விரும்பக்கூடியவன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? 24 மணி நேரம் தசிமணி ஊட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படி இல்லைல்ல. நான் நோன்பு வைக்கிறேன், சில நேரம் நோன்பு வைக்காமே இருப்பேன். நான் தூங்குறேன், சில நேரம் நைட்டு நேரம் எந்திரிச்சு நான் தொழவும் செய்வேன். இப்படியெல்லாம் நான் பண்ணத்தானே செய்கிறேன். இப்போ நீ கூட என்னை பற்றி போய் கேட்ட, யார்கிட்ட கேட்ட? மனைவியிட்ட தானே கேட்டாங்க. அப்போ இறை தூதராக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி தான் இருக்கிறேன், மனைவின்னு எனக்கு இருக்கத்தானே செய்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் சொல்கிறாங்க, ஃபமர் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? அப்ப இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுது? இஸ்லாம் என்பது இது ஆன்மீகத்தை மாத்திரம் போதனை செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல, வாழ்வியலையும் போதனை செய்கிறது. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? வாழ்வியல்லையும் இஸ்லாத்தை கொண்டு வந்து ஜாயிண்ட் பண்ணமுல்ல. நாம எதுல ஜாயிண்ட் பண்றோம் இஸ்லாத்தை? நாம தொழக்கூடிய தொழுகையில ஜாயின் பண்றோம். நம்ம தொழுகை நபி வழியில இருக்கணும், அதுல ஜாயின் பண்றோம். நாம பண்ணக்கூடிய திருமணம் நபி வழியில இருக்கணும், அதுல போய் ஜாயின் பண்றோம். நாம பிரிக்கக்கூடிய சொத்து இருக்குல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில சொத்தை இதுக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்றோமே தவிர வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுல ஜாயின் பண்ணி இருக்கிறோமா? பண்ணல. இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமாக நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம், அபீ தர்தாவுடைய சம்பவம். இந்த ரெண்டு பேர்த்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சகோதரர்களாக மக்காவுடைய துவக்க வாழ்க்கையில மதீனாவுக்கு வர்றாங்கல்ல, இப்ப ரெண்டு பேர்த்தையும் சகோதரர்களாக இணைக்கிறாங்க. உனக்கு இவர் சகோதரர், இவருக்கு நீ சகோதரர். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, அந்த ஆளோட இணைச்சு இனிமேல் நீ இவரை சகோதரராக தான் பார்க்கணும், இவரை நீ கண்காணிக்கணும், இவருடைய நல்லது கெட்டதை நீ கலந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கல்ல, எல்லாத்தையுமே இப்படிதான் என்ன செஞ்சாங்க? உறவுல கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு ஆள் தான் சல்மான், அபீ தர்தா, ரெண்டு சஹாபி. இந்த ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? அவர்களுக்குள்ள அந்த சகோதரத்துவத்தை பின்பற்றி நடக்கிறாங்க. ஒரு தடவை என்ன செய்யறாருன்னா, இந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபீ தர்தா அவர்களுடைய மனைவியை பார்க்க வர்றாங்க. அந்த மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, முபத்தலா, உலகத்தையே வெறுத்த மாதிரி இருக்கிறாங்க. இவர் வர்ற நேரத்தில் அபீ தர்தா வீட்டில் இல்லை, அவருடைய மனைவி தான் இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு? பார்க்கறாரு, அவருடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, பார்த்தாவே நம்ம இந்த உலகத்தை வெறுத்த மாதிரி அப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல சில பேர். அப்போ ஏன்டா இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம இதை கல்யாணம் பண்ணோம், இப்படியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனச்சோர்வோடு அந்த மனைவி இருப்பதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட கூட கேட்குறாங்க, ஏன் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்கன்னு நம்ம கேட்போம்ல. முகத்தில் ஒரு கலை இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் முசீபத் பிடிச்ச மூஞ்சி மாதிரியே சில பேர் உட்காந்துருப்பான் பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் மூஞ்சியில் பார்த்தாவே அப்படியே எழுதி ஒட்டி இருக்கும், முசீபத் மாதிரி அப்படி ஒட்டியாரு, சிரிக்க மாட்டான், அழகான முறையில் பேச மாட்டான். அப்போ இப்படியெல்லாம் சொல்ல போனால் ஒரு பெண்மணி இருக்கக்கூடாது, மனைவி இப்படி இருக்கவே கூடாது. மனைவியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா? கணவன் வெளியிலிருந்து வர்றான், வர்ற நேரத்தில் மனைவியை பார்த்தவொடனே அவனுக்கு சந்தோஷமா வரலாம். வீட்டில் போய் கதவை தட்டுறான்னு வைங்களேன், மனைவி கதவை திறந்தா இவனுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கணுமா, நம்ம மனைவி வந்துட்டாங்க, கதவை திறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பாசங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது கொட்டணுங்கிறாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துதானே இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு நம்மளுடைய உறவெல்லாம் எப்படி இருக்கிறது? உறவை நாமளும் விளங்கலை, நல்லபடியாக நடக்கக்கூடியவனே சரியா நடக்க விடுறது இல்லை. இன்னைக்கு உள்ள இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் எல்லாம் கவனிப்பாங்கிற சிந்தனை நம்மளுக்கு கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா, கணவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பணம் அடிக்கிற மிஷின். அவன் கணவன் யாரு? மனைவிக்கு பணம் அடிக்கிற மிஷின்.
மனைவி கணவனுக்கு யாரு? வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய, சொல்ல போனால் வாஷிங் மிஷின் இருக்கா இல்லையா? நம்மளுடைய அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு அது கொடுக்கும். அப்போ மனைவியினுடைய பார்வையில் கணவன் வந்து பணம் அடிக்கிற மிஷினாக இருக்கிறார். மனைவியினுடைய பார்வையில் இப்படி இருக்குதா, கணவனுடைய பார்வையில் வீட்டு வேலையை செய்யணும், என்னென்ன வேலையை பண்ணு. இதுதானே திருமணங்கிறதுங்கிறது. அதுக்கா திருமணங்கிறதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப வந்து வசந்தம்னு சொல்லுவாங்கல்ல, மனமகிழ்வுக்குள்ளதான் திருமணங்கிறது. இன்னைக்கு அப்படி இல்லை. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல என்னமோ 50 வருஷம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்கிறான். சரி, நம்ம வாழ்ந்து முடிச்சாச்சுங்கிறான். 2 வருஷம் தான் ஆச்சு, 1 வருஷம் தான் ஆச்சு. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். தலாக்குகள் ஜமாத்தில் வருகிறது. அவனும் படித்தவன், இவனும் படித்தவன். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு தலாக்கு விவகாரம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காது. அதுக்காண்டி சொல்ல வரலாம். அப்ப அவனுக்கு வயசு 28, இவளுக்கு வயசு 25. தலாக்கு வேணுமா? அவனும் ஐடியில் வேலை பண்றான், இவனும் ஐடி. என்னது, அவன் பாட்டுக்கு வர்றான், ஆஃபீஸ் போயிட்டு வந்து அவன் படுத்துக்கிறான், அவ்வளோதான். நான் பாட்டுக்கு போயிட்டு வந்து படுத்துக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு மகிழ்வே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன பண்ணுறான்னா, நேராக அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அவன் கூப்பிட்டு போயிடுறான். நியாயப்பிரகாரம் என்ன பண்ணான்? சரி, இந்த வாரம் நீ என் அம்மா வீட்டுக்கு வர, அடுத்த வாரம் உன் அம்மா வீட்டுக்கு போய், இப்படியெல்லாம் தான் இருக்கு. இதெல்லாம் தானே உறவுங்கிறது. கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து இப்படித்தானே இருக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறது இல்லையில. என்னமோ ஒரு விரக்தியிலேயே இருக்கிற மாதிரி. எப்போ பார்த்தாலும் என்னதான், கணவனை பற்றி மனைவிக்கு முழுமையான திருப்தி இல்லை, மனைவியை பற்றி கணவனுக்கு முழுமையான திருப்தி இல்லை. இந்த சமூக வலைதளம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு. இந்த பெண்களுடைய அறிக்கையெல்லாம் பாருங்க சமூக வலைதளத்தில். குறிப்பாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் சமூக வலைதளத்தில் இருப்பாங்க. அறிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ அன்புக்கு ஏங்குற மாதிரியும், அன்பு காட்ட ஆள் இல்லை, இப்படியான அறிக்கைகள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. பேசுவதற்கு ஒரு இடம் கிடைக்காதா, சாய்வதற்கு ஒரு மார்பு கிடைக்காதா? யார் அறிக்கை போடுற சமூக வலைதளத்தில்? யாருன்னு நீங்க நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு புருஷன் இருக்கான், அவனுக்கு பொண்டாட்டி இருக்கான், எங்க வந்து புலம்பிட்டு இருக்கான் சமூக வலைதளத்தில். இந்த சமூக வலைதளம் தான் அவனுடைய வாழ்க்கையவே சீரழிச்சதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க, அந்த பொம்பளைக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அப்படி எத்தனையோ பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப நாம வந்து இஸ்லாத்தை கையில வச்சிருக்கிறோம். எதனால நம்மளுக்கு மனசுல இவ்வளவு குழப்பம்? ஏன் நம்மளுக்கு இவ்வளவு தடுமாற்றம்? எதனால நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு உளைச்சல் ஏற்படுகிறது? இஸ்லாமிய ரீதியில் நம்ம அதை அணுகணுமா இல்லையா? அணுக மாட்டேங்கிறோம். ஏன்? சும்மா கல்யாணங்கிறது லேபிளுக்கு முடிக்கிறது, அவ்வளோதான். 1 வருஷம் 2 வருஷமா, அதுக்கப்புறம் சாதாரணமாக என்ன செய்யும், ஒரு சந்தோஷமா இருந்தா கூட ஜீரணிக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்க? இறை தூதர் தானே. குளிக்கிற நேரத்தில் மனைவியோட சேர்ந்து குளிச்சிருக்கிறாங்களா? நீங்க பாக்குறீங்கல்ல ஹதீஸ்ல. குளிக்கக்கூடிய நேரத்தில் மனைவியோட சேர்ந்து குளிச்சாங்கன்றது, சாப்பிட்ற நேரத்தில் மனைவியோட சேர்ந்து சாப்பிட்டாங்கன்றது. இன்னைக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? இந்த புருஷன் பாத்ரூம்குள்ளே யோகை குளிச்சாலா? அட அறிவு கெட்டவள சொல்லுவாங்களா இல்லையா? கொஞ்சமா மண்டே வந்து விவரம் இருக்கா? புருஷன் கூட போய் குளிக்கிறேன், புருஷன் கூட சாப்பிட உட்காருறேன், வேலை இல்லை, யாரு கூட தான் போவாங்க நம்ம இப்போ இருக்க இல்லையா? இப்படியான ஒரு அணுகுமுறையில நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எதுல வந்து மனம் மகிழ்வு வருதுன்னு இஸ்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா குறையாகவே என்ன செய்யறது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப சும்மா தாலிங்கிறது பேருக்கு இருக்கிறது, வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில இழப்பு இருக்கிறது, ஒரு மகிழ்வே கிடையாது, வாலிபமே வேஸ்ட் ஆகுது. நீ ஏன் போய் வெளிநாட்டில் உட்கார்ற? இப்போ பல்லு போற கிழவனாகிற முடி வெளிநாட்டில் உட்கார்ற? அப்படி எந்த பெண்மணியாவது, அது குறிப்பிட்ட இந்த தஞ்சாவூர் மாவட்டம், இந்த கன்னியாகுமரி மாவட்டம், இவர்களுக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்குதா என்னங்கிறது தெரியல. வெளிநாட்டுக்கு உழைக்க போறான், அடிக்கடி வா, இல்லை நீயும் கூட போய் இருந்துக்க. இது என்னது? அவனை ஒரு மிஷின் மாதிரியே பயன்படுத்தி அவன் 2 மாசம் லீவ் எடுத்து வந்தா கூட இல்லை 1 மாசம் எடுங்க போதும். ஏன்? வருமானம் குறைஞ்சு போயிருந்தா இல்லையா? அவன் அங்க இருக்கிற வரைக்கும் தானே இவன் ஆட்டோவில் சுத்தலாம், அவன் அங்க இருக்கிற வரைக்கும் தானே இவன் ஜாலியா இருக்கு. பணம் தான் குறிக்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்த பணங்கிற இந்த பித்து பிடிச்சுதான் இளமையை நாசமாக்கி கொண்டிருக்கிறாரு. அப்படியெல்லாம் நம்ம பார்க்க தானே செய்யறான். அவனுக்கும் அறிவில்லை, இவனுக்கும் அறிவில்லைங்கிற மாதிரி. அவனாவது சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம இவ்வளவு உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறான், எதுக்கு உழைக்கிறோம்ங்கிறான். அவன் உழைக்கிறத வச்சுட்டு அந்த சவுதியில் உட்காந்து ஒரு வீடு வாங்கி கட்ட முடியுமா? அவனுக்கு ஜாலியா இருக்க முடியுமா? முடியாது. இல்ல உழைக்கிறது என்னது? குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்கிறது தானே. குறைஞ்ச வச்சா 5 வருஷம் உழைச்சியா, ஒரு 10 வருஷம் உழைச்சியா, வீட்டுக்கு வந்துட வேண்டியதான், சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. அதெல்லாம் கிடையாது. அப்போ பாருங்க, வாழ்க்கையை வந்து நம்ம தான் தொலைச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன ஆதம் நபி அவர்கள் மாதிரி அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி 900 வருஷமா நம்ம வாழ போறோம், 950 வருஷமா வாழ போறோம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல.
குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்கு, அங்கிருந்து வாட்ஸ்அப்பில் காட்டுமா. தகப்பனார் மௌத்தா போயிருப்பார், வாட்ஸ்அப்பில் காட்டு. இந்த அளவுக்கு ஆகிப்போச்சா இல்லையா? இந்த மாதிரி நம்மளுடைய உறவு இருக்கிறது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை கொண்டு வந்து நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம இணைக்கல. இதே மாதிரி தான் அவர் இருந்திருக்கிறார். அபிதர்தா இருக்கிறார் பார்த்தீங்களா? மனைவி வந்து சொல்றாங்க, அவர் வந்து உங்க சகோதரன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை இணைச்சு விட்டு போனாங்க. அவர் என்னன்னா லைசலக்க ஹாஜா, அவருக்கு எந்த விதமான ஆசாபாசமும் கிடையாது. ஒரு ஆசாபாசம் உலகத்தில் ஒன்று இருக்கும்ல, அப்படி அதை இல்லை நம்மளாம் சேர்த்தி தான் அவங்க அதை சொல்றாங்க, அதை சூசகமாக சொல்றாங்க. அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் இதை கேள்விப்படுறார். அவங்க மனைவி வந்து இப்படி ஒரு குற்றம் சாட்டும் பொழுது அவர் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தார். அன்னைக்கு நான் இங்கேயே தங்குறேன்ட்டார். இங்கே அபிதர்தா வீட்டிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இருந்துட்டார். பாருங்க எவ்வளோ சகோதரத்துவான்னு பாருங்க. இது உண்மையில சகோதரர் கூட பிறந்தவர்கள் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் இணைக்கப்பட்டவர்கள் தான். இவர் மக்கா, அவர் மதீனா. இன்னைக்கு சகோதரத்துவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு சகோதரத்துவம் என்னது? அவனை 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பார்ப்போம், அவன் நம்மளை 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் நம்மளை பார்ப்பான். இருக்கா இல்லையா? இந்த நிலைமையில் நம்ம லட்சணம் ஓடிட்டு இருக்கிறது. அவர் இதை கேள்விப்பட்டவொன்னே என்ன செய்யறாருன்னா, நான் இன்னைக்கு இங்கே தான் தங்குறேன்ட்டார். அதுக்கப்புறம் அபிதர்தா வர்றார். வந்தவொடனே வீட்டில் சமையல் வேலையும் நடக்கிறார், சமைக்கவும் செய்கிறாங்க. சமைச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் என்ன செய்கிறாங்க, மனைவியார் இந்த பேசனை விரிக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ இந்த அபிதர்தாவிட்ட வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் நோம்புங்கிறார். நோம்பா? நம்ம என்ன அந்த நோம்பை விட்டுரு, நோம்பு தானே வச்சிருக்கிற, இந்த நோம்பை முறிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். அவர் நோன்பு வச்சிருக்கிறார், நோம்பை யாராவது முறிக்க சொல்லுவாங்களா? ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, நீ இந்த நோம்பை முறிக்காம நான் ஒவ்வொரு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டார். அவருக்கு வேற வழி இல்லாமல் நோம்பை முறிச்சிட்டார். அவர் உள்ளத்தில் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னடா இது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவரை போய் நம்மளுக்கு சகோதராக்கி விட்டாங்க, இவர் வெச்ச நோம்பை கெடுத்துல விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை. அதே மாதிரி நைட்டு நேரம் படுக்கிற நேரம் வருது, இவர் தலகாணி போட்டு படுக்கிறார். அவர் உடனே என்ன செய்யறார், ஒழு செய்யறதுக்கு எந்திரிச்சு அவர் போயிடுறார், தொழுகிறார் இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, தொழுகெல்லாம் கூடாதுங்கிறார். அப்படியெல்லாம் நீ தொழுகெல்லாம் கூட பேசாம படு, கூட படு அப்படின்னு சொல்லி தொலை போகக்கூடிய ஆளை என்ன செய்யறாங்க, தடுத்து அவருடைய நோம்பையும் முடிச்சிட்டாரு, அவர் தொழுகையும் கெடுத்து விட்டு பக்கத்தில் படுக்க வச்சிட்டார். இவர் தூங்கிட்டார், அவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா தொழுகை கெட்டு போச்சு இல்லை, தக்குவா அடிபட்டு போச்சு இல்லை அந்த இடத்துல. அப்படின்னு ரொம்ப வேதனையோடு அவர் இருக்கிறார். லாஸ்ட்ல அந்த தஹஜ்ஜுத் நேரம் வருது பார்த்தீங்களா, அந்த நேரம் அவர் தூங்கிட்டார், இவர் எந்திரிச்சிட்டார். இவர் எந்திரிச்சு தொழுகி தயாராகிறார். அதுக்கப்புறம் அவரை தட்டி எழுப்பி, இப்போ நம்ம தொழுகலாம், நீ ஏற்கனவே தொழணும்னு சொல்கிற நேரத்தில் நான் அதை ஏற்றுக்கலை, அதை நான் வேணான்ட்டேன், இது தொழக்கூடிய நேரம், எது தஹஜ்ஜுத் நேரம், வா 2 பேருமே சேர்ந்து தொழுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து தொழுதுட்டு கடைசியில் அவர்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய விஷயமெல்லாம் பேசிட்டு அவருக்கு ஒரு அறிவுரையை மட்டும் சொன்னார். என்ன அறிவுரை? இன்னலி ஜௌஜிக அலைக்க ஹக்கா, உன்னுடைய மனைவியின் மீது உனக்கு கடமை இருக்கிறது. அதே மாதிரி உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. தூக்கம் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா கடமையும் நீ செய்யதான் வேணும். அதையெல்லாம் செய்யாம எப்போ பார்த்தாலும் நீ வந்து இந்த தொழுகை இபாதத்தில் ஈடுபட்டு இருந்தேன்னா அதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை. ஏன்னா இஸ்லாம் என்பது அது வந்து ஒரு ஆன்மீக சித்தாந்தம் மாத்திரம் அல்ல என்று சொல்லி என்ன செய்யறாரு, உபதேசம் பண்ணிட்டு அவர் போயிட்டாரா. இவர் இதையும் குறையாக கொண்டு போறாரு நபிகள் நாயகத்திட்ட. இந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, எல்லாம் கெடுத்து விட்டுட்டாரு. இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? அது சதக சல்மான். உனக்கு அந்த சல்மான் உபதேசம் பண்ணார்ல, அவர் உண்மையை தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர் புரிஞ்சதான் சரியான மார்க்கம், நீ புரிஞ்சது தப்பான மார்க்கம். அவருடைய ஆன்மீகம் இருக்க தெளிவான ஆன்மீகம், உன்னுடைய ஆன்மீகம் இருக்குது அது வந்து போலித்தனமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துல ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க, சதக சல்மான். சல்மான் உண்மையை சொன்னார், அவர் சொன்னபடிதான் நீ நடக்கணும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, உனக்கே செய்ய வேண்டிய கடமை, இத்தனை கடமையிலும் உதறி தள்ளி விட்டுட்டு நீ வாடி தக்குவாவுக்கு இப்படி வந்து தவறான அர்த்தமா வைக்க போற என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனை பண்ணாங்களா இல்லையா? போதனை பண்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? வாழ்வியலோட இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணுங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்றைக்கு நாம என்ன சொல்றோம்னா, உலகத்துக்கே தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம்ங்கிறோம். நமக்கு தீர்வு தேடுறதுக்கு எவனையோ போய் தேடிட்டு இருக்கிறோம். இருக்கா இல்லையா? குடும்பத்துல போலீஸ் கேஸ் இருக்கா இல்லையா? சொத்து பிரச்சனை, இவன் எங்க போயிருப்பான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பான், நீதிமன்றத்தில் போயிருப்பான். தலாக்கு விஷயத்துக்கு
ஜீவனாம்சம் வேணும், அது வேணும், இது வேணும். பொண்டாட்டி எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்னா எங்க மகளிர் காவல் நிலையத்தில், நீதிமன்றத்தில். ஆனா நாம என்ன பேசுறோம்? எல்லாத்துக்கும் இஸ்லாம் வழிகாட்டுதுங்கிறோம். இப்படிதான் வழிகாட்டுதா? இப்படி சின்ன சின்ன பிரச்சனையா? பள்ளிவாசல் பிரச்சனையா எங்கதான் இருக்குது? பள்ளிவாசல்ல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பள்ளிவாசல்ங்கிறது தொழுகைக்கு மட்டுமல்ல, நீதிமன்றமாகவும் இருந்தது. இப்படியெல்லாம் நம்ம அழகான முறையில் என்ன செய்யறோம்? பேசுறமே தவிர இன்றைக்கு நாம் பள்ளிவாசல்ல நீதிமன்றமா வச்சிருக்கிறோமா? 4 பேருக்கு பிரச்சனை வருது, இவன் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து பேசுறானா அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறானா? முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைக்கு என்ன நிலைமை? அப்ப நாம மறைமுகமாக நம்ம எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்துறதன் மூலமா மார்க்க இந்த விஷயத்துல எங்களுக்கு தீர்ப்பு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சொல் நமக்கு திருப்தி தரல. ஆனா இந்த குலசேகரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா அவன் சொல்றதை நம்ம கேட்போம். குலசேகரம் போலீஸ் ஸ்டேஷனு, அதே மாதிரி கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷனு, திருவட்டார் போலீஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தீர்வு தரக்கூடிய, நம்ம அப்படிதான் நடவடிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கண்டிக்கிறாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு அழகான வழிமுறை சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு ஆட்சியாளரும் கூட நீதிபதியை, இஸ்லாமிய நீதிபதியை தேடி போன வரலாறு இஸ்லாமிய வரலாறுல தான் இருக்கிறது. கடந்த சில இடங்கள்ல கூட நம்ம நினைவுபடுத்தணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் என்ன செய்யறாருன்னா ஆட்சியில் வர்றாரா, இவர் ஆட்சியில் வரும்போது மஸ்ஜித் நபவின்னு ஒரு பள்ளிவாசல், அது சின்னது. அந்த பள்ளிவாசல் இன்னைக்கு பார்க்குறீங்க, நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க இல்லை, ஆனால் உண்மையிலேயே அந்த பள்ளிவாசல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தார். அந்த பள்ளிவாசலை சுற்றி ஒரு 8-9 சஹாபாக்களுடைய வீடு இருந்தார். அதில் வந்து உசாமாவுடைய வீடு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்களுடைய வீடு, இப்போ ஒரு 8-9 வீடு இருந்தார். அப்போ பள்ளிவாசலில் வந்து என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்து இட வசதி பத்தலை. ஏன்னா இஸ்லாம் வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாருன்னா அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்கிறார், இது மாதிரி மஸ்ஜித் நபவியை நம்ம விரிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. இப்போ உங்களுடைய வீடெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்குது, மதீனாவில் நான் வேற ஒரு இடம் தர்றேன், அந்த இடத்துல நீங்கள் வீட்டை கட்டிக்கிங்க, இந்த இடத்த விற்றுருங்க. அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த இடத்த நீங்கள் விற்றுருங்க, உங்களுக்கு வேற இடமும் நான் தர்றேன், அந்த இடத்துல போய் வீட்டை கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி வந்து கருத்தை கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இஸ்லாமிய அழகிய வழிகாட்டுதல் இருக்குன்னு பாருங்க. இவர் ஜனாதிபதி, இவர் விலங்குல சொல்லப்போனால் மோடியை விட அதிகமான அந்தஸ்து பெற்றவர் அந்த நேரத்தில். நீ மோடி நம்ம சொல்கிறோம்ல, இன்னைக்குள்ள ஆட்சியாளர்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ கேடு கட்டவனாக இருக்கிறான், நீதியை குழி தோண்டி புதைக்கக்கூடியவனாக இருக்கிறான், அசத்தியத்துக்கு தூண்டுகோல் உடையவனாக இருக்கிறான். இவர் ஆட்சியாளர், இவர் நினைச்சா எடுத்துருக்கலாம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மஸ்ஜித் நபவியை பெருசுபடுத்த வேண்டியது இருக்குது, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, காசை வாங்கிக்கிங்க, வேற ஒரு இடமும் தர்றேன். அந்த நேரத்தில் அப்துல்லாங்கிற ஒரு ஆள் இல்லை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் இருக்கிறார்ல, அவர் அந்த இடத்துல இல்லை. மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் காசை வாங்கிட்டு இடத்த கொடுத்துட்டாங்க, வீட்டை கொடுத்துட்டாங்க. சில பேர் வந்து மதீனாவில் போய் வேற இடத்துல வீட்டையும் கட்டுறதுக்காக வேண்டி முடிவு பண்ணிட்டாங்க. இவர் அந்த நேரத்தில் இல்லை, 2-3 நாள் கழிச்சு வர்றார். வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா நடந்த சம்பவத்தையெல்லாம் சொல்லி, இந்த அபூபக்கருடைய மகன் அவர் கொடுக்குறேன்ட்டார், இவர் கொடுக்குறேன்ட்டார், நீ கொடுங்கிறார். இவர் கேட்கும் போது அவர் மறுத்துறார், அப்படியெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாதுட்டார். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுங்கிறனால என் வீட்டை கொடுக்கவா வேணும்? இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்துல பெரிய இடமா யாருக்கு இருந்ததுன்னா இவருக்கு தான் இருந்தது. இவர் என்ன பண்ணுறாருன்னா இடத்த தரமாட்டேன்ட்டார். அப்படியெல்லாம் எனக்கெல்லாம் தர முடியாது, அது மஸ்ஜித் நபவி பெருசாக்கணுங்கிறக்காக நான் என் வீட்டை அடிக்கணுமா, அதுக்காக நான் என் இடத்த கொடுக்கவா செய்யணும்? கொடுக்கவே முடியாதுன்ட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, கேட்டு பார்க்குறாரு. இந்த பாருங்க, ஒரு ஆட்சியாளர்களுடைய பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆட்சியாளருங்க இவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க, பெரிய ஆட்சியாளர். அப்போ இவர் இப்படியெல்லாம் இவர் ஒரு அதற்காகவே போதும், அந்த அளவுக்கு ரொம்ப அதிகாரம் படைச்சவர் அவர். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவரையும் கூப்பிட்டு உபய் இப்னு கஅப் ஒரு நீதிபதி, யாருடைய நீதிபதினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நீதிபதி தான், இஸ்லாமிய நீதிபதி. 2 பேரும் அவர்கிட்ட போகிறாங்க, ஜனாதிபதியும் போகிறாரு, சாதா குடிமகனும் போகிறார். போய் முறையீடு வைக்கிறாங்க, இந்த மாதிரி நான் இவர்கிட்ட கேட்டேன், அவங்கள வீட்டை கொடுத்துட்டாங்க, இவர் மட்டும் கொடுக்கல, நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். அப்போ அவர் என்ன பண்ணார், அவர் அழகான சில வரலாறுகளை எடுத்து சொல்லி, பைத்துல் முகத்தஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பைத்துல் முகத்தஸை கட்டக்கூடிய நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யூதனுடைய இந்த இஸ்ராயல் சமுதாயம் நல்லா சொல்கிறான்ல, அவருடைய ஒரு இடம் அதில் இருந்தது, அவர் தர்றதுக்கு மறுத்துட்டார். இந்த பைத்துல் முகத்தஸை வந்து அதை புதுப்பிக்கக்கூடிய நேரத்தில், கட்டக்கூடிய நேரத்தில். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்டு பார்க்குறாரு, அவர் கொடுக்கல. அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாராம், எப்படியா நம்ம எடுத்துடலாம்
அப்படின்னு அவர் நினைக்கிறான். அதை வந்து அல்லாஹ் தடுத்துட்டானா. இப்படி ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி ஆட்சியாளராக இருந்தால் கூட இந்த இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, அப்படியான நம்ம என்ன செய்ய முடியாது, பறிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறாங்க. உடனே வாபஸ் வாங்கிட்டார். ஆமாம், நீ சொல்கிறதான் கரெக்டு. யார்கிட்ட? அப்துல்லாட்ட என்ன சொல்கிறாங்க, நீ சொல்கிறதான் கரெக்டு, உன்னுடைய இடமும் வேணாம், உன்னுடைய வீடும் வேணாம், நான் வேணா வேறு இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன், அந்த இடம் போக மீதி வேணா கட்டிக்கிறேன்ட்டார். அதுக்கப்புறம் தான் அப்துல்லா சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை விட எனக்கு அதிகமான எண்ணம் இருக்குது, எது பள்ளிவாசல் விரிவாக்குறது இல்லை. நீங்களாவது இப்போ தான் சொல்கிறீங்க, எனக்கு முன்னாடி அந்த எண்ணம் இருக்கிறார். ஆனாலும் ஒரு நீதிபதிக்கு என்ன ரைட் இருக்கு, நாட்டு குடிமகனுக்கு என்ன ரைட் இருக்கு, மக்களுக்கு தெரியணும் இல்லை, தெரியறதுக்காக வேண்டிதான் நான் வந்து என்ன செஞ்சேன், இது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் சொன்னனே தவிர மற்றபடி இதை நீங்கள் சும்மாவே வச்சுக்கோங்க என்று சொல்லி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, மொத்த இடத்தையும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அதெல்லாம் சேர்ந்தா நீங்கள் மஸ்ஜித் நபவி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எல்லா அவருடைய இடமும் உள்ளதான் இருக்கிறார். அப்போ எதுக்கு நம்ம சொல்ல வரோன்னு கேட்டால் பாருங்க, ஒரு பிரச்சனை வருது, வாழ்வியல் பிரச்சனை வருது, ஒரு சமுதாய பிரச்சனை வருது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க, இஸ்லாமிய பார்வையில் எப்படி முடிவு பண்ணோம், அழகான முறையில் முடிவு பண்ணி ஒரு தெளிவு பார்க்க போனாங்களே இல்லையா. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், ஒன்று நம்ம அறிவை வச்சே உரசி பார்க்கறது, அல்லது போலீஸ்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அல்லது நீதிமன்றத்துக்கு போகிறது, நமக்கு பக்கம் நியாயம் வரணுங்கிற லஞ்சத்தை கொடுக்கறது, இப்படியெல்லாம் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இஸ்லாம் என்பது வாழ்வியல் நெறி, அதாவது ஒரு ஆன்மீக மார்க்கமாக மாத்திரம் பார்க்காமல் வாழ்வியலுக்கும் ஒப்பிட்டு நமது வாழ்வை செவ்வைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்ற அறிவுரையுடன் முதல் உரை நிறைவு.